வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஸ்ரீராம் ஸ்பாடா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூகுள் அனாலிட்டிக்ஸில் ஃபைல் டவுன்லோட். யாராவது ஒருத்தவங்க வெப்சைட்டில் வராங்க, ஏதாச்சும் ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுறாங்க. வீடியோ ஃபைலாக இருக்கட்டும், ஆடியோ ஃபைலாக இருக்கட்டும், இமேஜ் ஃபைலாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது டாக்குமெண்ட் ஃபைலாக இருக்கட்டும், லைக் எக்ஸல், பிடிஎஃப் அந்த மாதிரி இதாக இருக்கட்டும். அதெல்லாம் டவுன்லோட் பண்ணுறவங்க யார் எது மூலமாக வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கூகுள் அனாலிட்டிக்ஸில் நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். அது எப்படி ட்ராக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபைல் டவுன்லோட்லாம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு டுட்டோரியலோ இல்லை ஏதாவது ட்ரைனிங் சென்டர் வச்சுருக்கீங்க, அதில் வந்து சிலபஸ் டவுன்லோடு, இல்லை காலேஜ் இருக்குது, காலேஜில் சிலபஸ் டவுன்லோடு, இல்லை ஏதாவது B2B பிஸ்னஸ் பண்ணுறீங்க. B2B பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் பற்றியோ இல்லை சர்வீஸ் பற்றினா கண்டிப்பாக ப்ரௌச்சர் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த ப்ரௌச்சர் டவுன்லோட் பண்ணுறது, இல்லை கார் ஷோரூம் வச்சுருக்கீங்க, அதுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குன்னா அப்போ அந்த காரை பற்றினா ஒரு ப்ரௌச்சர், அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள், அந்த மாதிரி ஒரு சில பிஸ்னஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் டவுன்லோடுன்றது ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு தான் யூஸ்ஃபுல் ஆகுமா, இப்போ மற்றதுக்கு யூஸ்ஃபுல் ஆகும்னா மற்றதுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். பட் அது எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம பிஸ்னஸ். நம்ம வேணும்னா நம்ம ஒரு பிடிஎஃப் பற்றி, நம்ம சர்வீசஸோ நம்ம ப்ராடக்ட் பற்றி பிடிஎஃப் ஃபைலுமே டவுன்லோட் பண்ணுற மாதிரி நம்ம ஆப்ஷன் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா வேணா விட்டுடலாம். பட் மோஸ்ட்லி இந்த மாதிரி டைப் ஆஃப் பிஸ்னஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் இருக்கும். இந்த ப்ரௌச்சர் டவுன்லோட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணுறா, அதை டவுன்லோட் பண்ணவங்க எது மூலமாக வந்து டவுன்லோட் பண்ணாங்க, அட்வர்டைஸிங் மூலமாக வந்தாங்களா, டேரெக்டாக வந்தாங்களா, இல்லைனா சோஷியல் மீடியா மூலமாக வந்தாங்களா, சோஷியல் மீடியாவில் எந்த சோஷியல் மீடியா மூலமாக வந்தாங்க, அட்வர்டைஸில் எந்த அட்வர்டைஸிங் மூலமாக வந்து டவுன்லோட் பண்ணாங்க. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளால் கூகுள் அனாலிட்டிக்ஸில் ட்ராக் பண்ண முடியும். அதே மாதிரி கூகுள் அனாலிட்டிக்ஸில் அது எப்படி ட்ராக் பண்ணுறது, என்ன மாதிரி பண்ணுறது, அதாவது GA4 கூகுள் அனாலிட்டிக்ஸ் போட சொல்கிறேன், அது எப்படி பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம இன்றைக்கி டுட்டோரியலில் பார்க்கலாம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் குடுன்னு ஓடிடுவோம். ஸோ இதான் கூகுள் அனாலிட்டிக்ஸ், நம்மக்கிட்ட இருக்கிற கூகுள் அனாலிட்டிக்ஸ். ஸோ இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த அட்மின் போயிடுங்க. அந்த அட்மின் போனதுக்கப்புறமா இங்கே வந்து டேட்டா ஸ்ட்ரீம்ஸ் இருக்கா, இந்த டேட்டா ஸ்ட்ரீம்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டா ஸ்ட்ரீம்ஸ் இருக்கா, வெப் டேட்டா ஸ்ட்ரீம், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோடனே என்ஹான்ஸ்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கா, இந்த என்ஹான்ஸ்மெண்ட் மெஷர்மெண்ட்டை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செட்டிங்ஸ்ன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் டவுன்லோட் இருக்கும். கேப்சர் ஃபைல் டவுன்லோட் ஈச் லிங்க் இஸ் கிளிக் வித் காமன் டாக்குமெண்ட் கம்ப்ரஸ்டு ஃபைல். ஜிப் ஃபைலாக இருந்தாலுமே அது ஓகே சொல்லுது. வீடியோஸ் ஆர் ஆடியோ எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இதை வந்து அன்செக்கில் இருந்துச்சுன்னா டிஃபால்ட்டாக இது வந்து செலக்ட் ஆகி தான் இருக்கும். அப்படி செலக்ட் ஆகலைன்னா நீங்கள் வந்து இதை வந்து அன்செலக்ட் இருந்துச்சுன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து உங்கள் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1 day கழித்து நீங்கள் வந்தீங்க பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபைல்லாம் யாரை டவுன்லோட் பண்ணாங்க அப்படின்றது வந்து ஈவெண்ட்ஸில் வந்து ட்ராக் ஆகிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி பேஜ் டவுன்லோடு, யூசர் ஸ்க்ரோல், என்கேஜ்மெண்ட், இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரியே வந்து இந்த இடத்துல வந்து ஃபைல் டவுன்லோட் அப்படின்ற மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து இங்கே இருக்கும். இன்கேஸ் யாரும் ஒருத்தவங்க டவுன்லோட் பண்ணாங்கன்னா, அப்படி இல்லைன்னா வராது. ஓகேங்களா? ஸோ இது வந்துடும். சம்டைம்ஸ் வந்து என்ன நடக்கும்னா, ஒரு சில வெப்சைட்ஸில் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும், ஏதாச்சும் ஒரு சில எரர் மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைல் டவுன்லோட்ஸ் வந்து ஈவன் தோ கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே ட்ராக் பண்ணும். ஆனால் வந்து நம்மளால் வந்து அது வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கூகுள் அனாலிட்டிக்ஸாக ட்ராக் பண்ண முடியாது. ஏன்னா அதில் ஏதாச்சும் வெப்சைட்டில் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்துமே நம்மளால் பண்ண முடியல. ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் இருந்தால் அந்த ஒர்க் ஆகலை, நான் மேனுவலாக ட்ராக் பண்ணணும்னா அது எப்படி பண்ணுறது, அதையுமே நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைல் டவுன்லோட்ஸ்ன்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸை ட்ராக் பண்ணுறது எப்படின்ற ஆப்ஷன் பார்த்தாச்சு. இப்போ சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ்னால பண்ண முடியலை அப்படின்ற பட்சத்தில் வந்து எப்படி பண்ணுறது, மேனுவலாகவே நம்ம எப்படி பண்ணுறது, லைக் GTM யூஸ் பண்ணி நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். எப்பயுமே நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரியே ஈவெண்ட் கிரியேட் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, மறுபடியும் செட்டிங்ஸ் போகணும். ஏன்னா ஆட்டோமேட்டிக் ஒர்க் ஆகலை அப்படின்றதுனால இப்போ நம்ம மேனுவலாக அது எப்படி ட்ராக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு
நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ஃபைல் டவுன்லோட்ஸுன்ற ஆப்ஷன்ஸை அதை அன்செக் பண்ணிடணும். அன்செக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணணும். ஏன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணுறது வந்து இப்போதைக்கு நம்ம வந்து இது பண்ண போகிறது கிடையாது. இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இது யூஸ் பண்ண போகிறது இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து மேனுவலாக பண்ண போகிறோம். மேனுவலாக பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனில் நம்ம வந்து அன்செக் பண்ணிடணும். ஒரு நிமிஷம் அன்செக் பண்ணுறோம் ஓட்டி பார்த்துக்கிறீங்க. ஓகே, அன்செக் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து அன்செக் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம வந்து அன்செக் பண்ண போகிறோம். அன்செக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கூகுள் டேக் மேனேஜரில் போயிட்டு டேக்ஸில் போயிட்டு நியூ டேக் கான்ஃபிகரேஷன் கூகுள் அனலிட்டிக்ஸ் ஈவெண்ட், இங்கே மெஷர்மெண்ட் ஐடி. இந்த மெஷர்மெண்ட் ஐடி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த அட்மினில் போயிட்டு டேட்டா ஸ்ட்ரீம்ஸில் போயிட்டு இந்த டேட்டா ஸ்ட்ரீம் செக் பண்ணால் இந்த மெஷர்மெண்ட் ஐடியை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஈவெண்ட் நேம் வந்து ஃபைல் டவுன்லோட். இப்போ இது இங்கேயே வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் என்ஹான்ஸ் மெஷர்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதிலே இருக்கும் ஃபைல் டவுன்லோட். ஓகே, ஸோ இதுதான் வந்து நேம். ஸோ இந்த நேம் வந்து மறக்காமல் இந்த கூகுள் டேக் மேனேஜரில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இது பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ பேராமீட்டர் ஏதாச்சும் பாஸ் பண்ணணும் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லைக் லிங்க் கிளாஸஸ்ஸு, லிங்க் ஐடி, இதெல்லாம் என்ன இதில் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது வரும், அப்படி இல்லை அப்படின்னா இது வராது. ஓகே, லிங்க் டெக்ஸ்ட்னா அந்த டவுன்லோட்ஸு அப்படின்ற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன்ஸில் வந்து அந்த இடத்துல வந்து என்னென்ன வரணும் அப்படின்றது இங்கே இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வேல்யூ வந்து லிங்க் கிளாஸஸ் வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா லிங்க் கிளாஸஸ் பதிலாக கிளிக் கிளாஸஸ், லிங்க் ஐடி பதிலாக கிளிக் ஐடி, அப்புறம் லிங்க் டெக்ஸ்ட் பதிலாக கிளிக் டெக்ஸ்ட், லிங்க் யூஆர்எல்க்கு பதிலாக கிளிக் யூஆர்எல். ஓகே, ஸோ இது கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ட்ரிகர் அட்வான்ஸ்டு ஒன்ஸ் பெர் லீவ் பதிலாக நீங்கள் அன்லிமிட்டட் கூட கொடுத்துக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். ஸோ ட்ரிகரில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் லிங்க் கிளிக்ஸு, ஜஸ்ட் லிங்க் கிளிக்கு, இங்கே கிளிக் கிளாஸஸ் பதிலாக கிளிக் யூஆர்எல் தட் கண்டெய்ன்ஸ் பதிலாக மேட்ச் ரெஜிஸ்டர் இக்னோர் கேசஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஏன் மேட்ச் ரெஜிஸ்டர் கொடுக்குறேன் அப்படின்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியாது இல்லையா என்ன எக்ஸ்டென்ஷன் ஃபைல்ஸு என்ன எதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த யூஆர்எல்ல வந்து ஏதாச்சும் ஒன்று நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ண உடனே வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா .pdf .html இல்லை .pdf அந்த மாதிரி வந்து எப்படியாவது அந்த ஃபைல்னா அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். இல்லை அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ் தேவையில்லை, அந்த யூஆர்எல்லே நான் கொடுத்துட்றேன்னா நீங்கள் அந்த யூஆர்எல்லே கொடுத்துடலாம். லைக் www.youtubegreet.com/image இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து யூஆர்எல் இருந்துச்சா அந்த யூஆர்எல்லே நீங்கள் கொடுத்துடலாம். இல்லை யூஆர்எல் எனக்கு வேண்டாம் அப்படின்னா லைக் அது பிடிஎஃப் ஃபைல்னா பிடிஎஃப் ஃபைல் பைப் சிம்பிள் ஜேபிஇஜி அதுக்கப்புறமா வந்து பிஎன்ஜி டாக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஃபைல் வந்து எத்தனை ஃபைல் இருக்கோ யூஆர்எல் சேமாக தான் இருக்குது, ஃபைல் மட்டும் மாறுது கடைசியில் .pdf .jpg .xன்ற மாதிரி நிறைய இதை வச்சு வருது, நிறைய ஃபைல் டைப் இருக்குது. அதனால வந்து இந்த மாதிரி மேட்ச் ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் யூஆர்எல்ல வந்து கடைசியில் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ட்ரிகர் ஆகிடும். இப்போ இந்த பிடிஎஃப் ஜேபிஜே பிஎன்ஜி டாக்குன்னு போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ஃபைலு அந்த யூஆர்எல் இருந்துச்சுன்னா இந்த ஃபயர் ஆகும், அப்படி இல்லைன்னா ஃபயர் ஆகாது. அது எப்பயுமே பிடிஎஃப் அப்புறமா அந்த பைப் சிம்பிள் எங்கே இருக்குன்னா என்டருக்கு மேலே இருக்கும், ஷிஃப்ட் பிடிச்சி பண்ணிங்கன்னா அந்த பைப் சிம்பிள் வந்துடும். பிடிஎஃப் கொடுத்துட்டு பைப் சிம்பிள் ஜேபிஜே பைப் சிம்பிள் பிஎன்ஜி பைப் சிம்பிள் டாக், அவ்வளோதான். அதோட முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் அதை க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இது கொடுக்கக்கூடாது, பைப் சிம்பிள் கொடுக்கக்கூடாது, இது அப்படியே விட்டுடணும். சரியா? அதுக்கப்புறமா வந்து என்ன ஒன்றுனா எங்கேயுமே ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஓகே,
ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகாது. ஸோ இங்கே வந்து ஃபைல் டவுன்லோட் ட்ரிகர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட் இங்கே வந்து GA4 ஃபைல் டவுன்லோட் ஈவென்ட் கொடுத்துட்டு இந்த கிளிக் கிளாஸஸ், கிளிக் ஐடி, கிளிக் யூஆர்எல் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எங்கே இருக்கும், எப்படி இருக்கும்னா நீங்களே வந்து உங்கள் வெப்சைட் டெவலப்பர்கிட்டே கேட்டிங்கன்னா அதுக்கே கிளிக் கிளாஸ் கொடுத்துருப்பாங்க, கிளிக் ஐடி கொடுத்துருப்பாங்க, கிளிக் யூஆர்எல், நேம் யூஆர்எல் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த வேல்யூ வந்து உங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸில் ட்ராக் ஆகும். அப்படி இல்லைன்னா ட்ராக் ஆகுது, ஒன்லி ஃபைல் டவுன்லோட் மட்டும் ட்ராக் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா? இங்கே GA4ல மொத்தம் 1 2 3 4 5 6 ஆப்ஷன் இருக்குது. 6 ஆப்ஷன் இருந்துச்சுன்னா 6 ஆப்ஷனுமே நாங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இல்லை 6 ஆப்ஷன் வந்து இல்லை 4 தான் இருக்குன்னா 4 கூட கொடுத்துக்கலாம். இது எல்லாமே மேண்டிட்டரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இங்கே பார்த்தீங்களா, இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற ஃபைல்ஸ் மட்டும்தான் அலௌடு. நீங்கள் இதை கூட அப்படியே காப்பி பண்ணி உங்கள் ட்ரிகரில் இருக்கு இல்லையா, ட்ரிகரில் போட்டு சேவ் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ன்றது ஒரு டாக்குமெண்ட்டு, எக்ஸ்எல்எஸ்ன்றது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், டாக்ஸ்ன்றது மைக்ரோசாஃப்ட் வேர்டு, அந்த மாதிரி டிஎக்ஸ்டின்றது நோட் பேடு, அப்புறம் ஆர்டிஎஃப், சிஎஸ்வின்றதும் அந்த எக்ஸலோட ஃபைல் ஃபார்மேட்டு, இஎக்ஸின்றது வந்து ஏதாவது சாஃப்ட்வேர், கீன்றது ஏதாவது கீ, அப்புறமா பிபிடி, பிபிஎஸ், பிபிடிஎக்ஸ், பிபிடின்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் தெரில. அப்புறம் 7Gன்றது ஜிப்பு, அது ரேர் ஃபைலு, அப்புறம் ஜிப் ஃபைலு, ஏவிஐ அதாவது வீடியோ ஃபைல்ஸு, எம்ஓவியும் வீடியோ ஃபைலு, MP4 வீடியோ ஃபைலு, MPEயும் வீடியோ ஃபைல் தான் நினைக்கிறேன். அப்புறம் WMBன்றது ஆடியோ ஃபைலு, MP3ன்றது ஆடியோ ஃபைலு, வேவ்ன்றதும் ஆடியோ ஃபைலு, WMAன்னு ஆடியோ ஃபைல். ஸோ இங்கே இருக்கிற இதெல்லாம் மட்டும்தான் வந்து இருந்துச்சுன்னா அது கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து ட்ராக் ஆகும். இல்லை இது மாதிரி இல்லை, புதுசாக ஒரு எக்ஸ்டென்ஷன் நான் தயாரிக்கிறேன், அயன்மேன் படத்தில் வர மாதிரி புது கையிலையும் உருவாக்கிட்ட மாதிரி நம்ம அவன் உருவாக்கியிருக்கேன்னா அதெல்லாம் கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து ஏற்றுக்காது, அன்லெஸ் நீங்கள் அதை பாப்புலர் ஆக்கிற வரைக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து அலௌடட் ஃபைல்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதுவுமே கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த லிங்க்குமே நான் வந்து நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், சரியா? ஸோ இதை போட்டு சேவ் பண்ணியாச்சு. இது வந்து சப்மிட்டே கூட கொடுத்துடலாம். ஏன்னா என்கிட்ட வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான டெமோ வெப்சைட் இல்லை. ஏதோ நல்ல டெவலப்பராக பிடிச்சான்னா அது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம். அதுக்கு தான் ஆளை தேடிட்டு இருக்கேன், யாரும் சிக்க மாட்டேன்றாங்க. உங்களுக்கு யாரா டெவலப்பர், நல்ல டெவலப்பர், இந்த மாதிரி டுட்டோரியலுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறக்கூடிய டெவலப்பர், ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு டெவலப்பர் இருந்தால் சொல்லுங்கள். அந்த டெவலப்பர்கிட்ட வந்து நான் சொல்லி இதெல்லாம் பண்ண சொல்கிறேன். ஓகே மக்களே, ஸோ இதுதான் வந்து இதுக்கான டியூட்டோரியல், சரிங்களா? இப்போ சேஃப் எக்ஸாம்பிள் சும்மா ப்ரிவியூவே கொடுத்துக்கலாமே. சும்மா கிளிக் ஐடி, கிளிக் கிளாஸஸ் ஏதாவது வருதா பார்க்கலாம். வராது, இருந்தாலும் ஒரு 4% தானே. மாடி குக்கி கன்சென்ட் அப்டேட் வந்துருக்கு. இதோ பாருங்க, கிளிக் கிளாஸஸ், கிளிக் ஐடி, கிளிக் டார்கெட், கிளிக் யூஆர்எல், கண்டெய்னர் ஐடி. இந்த இடத்துல நீங்கள் ஏதாச்சும் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அங்கே இது வரும், சரியா? என்ன வரும்னா டேட்டாஸ் வரும். அந்த டேட்டாஸ் வந்து உங்களுக்கு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைம் கூட ஆனால் டீபக்கே போய்க்கலாம். இங்கே ஏதாவது தேடுதா பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வரும், இந்த பேஜ் டைட்டில், பேஜ் ரெஃபரல், பேஜ் லொக்கேஷன்லாம் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அந்த கிளிக் ஐடி இந்த மாதிரி இருக்குல்ல, கிளிக் ஐடி, கிளிக் கிளாஸஸ்ஸு, கிளிக் யூஆர்எல், இதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்துடும். இந்த இடத்துல வந்து அது என்ன ஏதுன்றது இருக்கும். இன்கேஸ் உங்கள் டெவலப்பர் இதெல்லாம் கொடுத்து அதுக்கு எல்லாத்துக்கும் அதுக்கு பேர் வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா, அப்படி பண்ணலன்னா இருக்காது. ஓகே, பட் இது மேண்டரியில் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ இதான். ஓகே, ஓகே மக்களே. ஸோ கூகுள் அனாலிட்டிக்ஸில் ஃபைல் டவுன்லோட் வந்து எப்படி ட்ராக் பண்ணுறதுன்ற ட்யூட்டோரியல் நீங்கள் பார்த்தோம். ஸோ இதே மாதிரியான ஒரு எக்ஸைட்டிங்கான ட்யூட்டோரியல் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் நன்றி கூறி இருப்பது உங்கள் ஸ்ரீராம் ஸ்பால்டா. நன்றி 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 நன்றி. டாடா.